நயன்தாரா போய் நகை கடை திறக்கிறதுக்கு சேலத்துக்கு போனாங்க. திடீர்னு 50,000 பேர் திரண்டான். அப்போ நயன்தாரா தான் தமிழ்நாட்டின் அடுத்து புரட்சி. அவர் ரொம்ப உத்தமமான ஒரு விஜய். கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம், சினிமா தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்துக்கு போற விஜய் யார் வீட்டு கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரா? அவர் சொந்த சாதி கிறிஸ்தவ வெள்ளாளர் சாதி திருச்சி கிழக்கில் இருக்காங்க. 30 அது சாதி வெறி மத வெறி மாதிரி ரசிக வெறியே ஒரு கையில் வச்சு அது பூனை தன் குட்டியை கவுவது எளிய கவுறதுக்கு வேற. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்ப சோசியல் மீடியால ஒரு ஆடியோ வலம் வந்துட்டு இருக்கு. அது ராசா அவர்கள் பேசுனதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை? அவர் குரல் தான் கேட்கிறது, அவர்தான் பேசுகிறாரா என்பதை அவரே உறுதி செய்ய வேண்டும். அல்லது குரல் பதிவு விஞ்ஞானபூர்வமாக இந்த குரல் பதிவு என்பது அவருடையதான் என்று உறுதி செய்ய வேண்டும். அதுல ஒண்ணு அவர் எதுவும் ஆபாசமாகவோ அசிங்கமாகவோ எல்லாம் பேசல. அவரு அன்றைய ஆதங்கத்துல அவர் 2G வழக்குல சிறைக்கு சென்ற காலத்துல அவருக்கு நிகழ்ந்த சில வருத்தங்கள், கட்சியிலிருந்து என்னைய பார்க்கல, அந்த மாதிரி சில வருத்தங்கள் பதிவு செய்திருக்கிறாரே தவிர, அன்றைக்கு கலைஞர் இருந்தாரு. கலைஞர் நோய்வாய்ப்பட்ட காலத்துல இருந்த காலகட்டங்கள்ல அவர் எப்படி ஸ்டாலின் பெரிய தலைவராக ஜொலிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலகட்டத்துல பேசிய குரலாக தெரிகிறது. எப்பவுமே எல்லாருக்குமே தனிப்பட்ட கருத்து என்று ஒன்று இருக்கும். கட்சியின் கருத்து என்பது பொதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறு சில கருத்துக்கள் இருக்கும். அது அந்தரங்கமாக அவர்கள் நண்பர்களோடு அவர்கள் சில நேரம் பேசுவார்கள். அதை பதிவு செய்து வெளியிடுவது என்பது இன்றைய காலகட்டத்துல ஒரு கலாச்சாரமாக மாற்றுகிறார்கள். இப்ப அவரே சொல்லிருக்கலாம் சார், இது வதந்தி அப்படின்னு ஒரு மறுத்து சொல்லிருக்கலாம்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே PTR பழனிவேல் தியாகராசன் அமைச்சருக்கு கூட இப்படி ஒரு குரல் பதிவு வந்தது. அதனால என்ன நடந்துச்சு? அது ரொம்ப குற்றச்சாட்டு மிக்கது. அது 9,000 கோடி இதா இருக்கு. இல்ல, அவர் அமைச்சரா தானே இருக்காரு. ஓரமா இருக்கிறாருன்னா அவர் எந்த ஓரத்துல இருக்கிறாரு? இன்னைக்கு அமைச்சரா கட்சியில சொல்றாங்களே சார், பேசுனதுனால ஓரம் வச்சுட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரன் சொல்றான். அவர் கட்சியினுடைய ஒரு அறிவார்ந்த முகமாக தானே திகழ்றாரு. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, நான் தொகுதிக்கு ₹1 கூட ஒருத்தனுக்கு கூட வாக்காளருக்கு பணம் கொடுக்க மாட்டேன், ஏன் நான் வேணும்னா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லக்கூடிய தில்லு அவருக்கு இருக்கு. PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு இருக்கு. அது அந்த தில்லு எங்க இருந்து வருது அவருக்கு? அவர் ஒரு நேர்மையான வாழ்க்கையில இருக்காரு. அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. PT ராஜன் சொல்லி அந்த காலத்துல ஒரு பெரிய அவர்களுடைய நிலத்தை தான் யூனிவர்சிட்டிக்கு தரமா கொடுத்துருக்காங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கான நிலம் வழங்கப்பட்டது அவர்களுடைய சொத்து. அதனால அவர்கள் ஒரு பெரிய நீதி கட்சியினுடைய தலைவராகலாம் அவர் இருந்திருக்கிறார். ஒரு வரலாற்று பெருமை மிக்க ஒரு குடும்பத்துல இருந்து வர குடும்பமே காலங்காலமா. அதனால இப்ப என்னன்னா, இந்த சோசியல் மீடியாவினுடைய வளர்ச்சி என்பது தனி மனிதனினுடைய அந்தரங்கங்கள் சார்ந்த விஷயங்களை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சார்ந்த விஷயங்களை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக மாற்றுவது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படி சில பேர் அதை கையாளுறாங்க. இப்ப நீங்க பெர்சனலா ஒருத்தர் மேல தனிப்பட்ட முறையில ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் இணக்கமா இருக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு சார்ந்த உரையாடல் எல்லாம் அவங்க பிரிஞ்சு போன பின்னாடி, கருத்து முரண்பாடு வந்த பின்னாடி வெளியிடுறாங்க. அப்ப நீங்க அந்தரங்கம்ங்கிறது அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது. ஊர்ல இருக்கிறவன் பூரா கேட்கிற மாதிரி அதை வெளியிடுறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்தரங்கமும் ரொம்பவும் முக்கியமானது. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப நம்ம வீடுகள்ல எல்லா அறைகளையும் நம்ம திறந்து வைக்கிறோம், பாத்ரூமை மூடி வைக்கிறோம்ல. ஏன் மூடி வைக்கிறோம்? ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கம் அது. அது மாதிரிதான் அது ஒருத்தனோட பெட்ரூம் நம்ம எல்லாருக்குமான அறையா பயன்படுத்த முடியாது. அது மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒரு பிரைவேசி இருக்கிறது. அதை தாண்டி சில விஷயங்களை, இந்த மாதிரி விஷயங்களை அவரை வீழ்த்துவதற்கான ஆயுதம். ஏன்னா ஆராசா ஒரு பெரிய தலைவராக அறியப்பட்டவராக மாறிட்டார். திமுகவினுடைய ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முகமாக, அறிவார்ந்த முகமாக அவர் அடையாளம் பெற்றிருக்காரு. மிக இளம் வயதிலேயே பெரிய அமைச்சராக வலம் வந்திருக்கிறாரு. அவருடைய இந்த அலைக்கற்றை 2G அலைக்கற்றையில மிக குறைந்த விலைக்கு எல்லார் கைகளையும் இன்னைக்கு நம்ம செல்போன் பயன்படுத்தணும் இல்லையா? அந்த அலைக்கற்றை புரட்சிக்கு அவர் தான் காரணம். அது அவர் மேல என்ன வழக்கு போட்டாங்கன்னா, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு புரிதலுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் இங்க இருந்து வலசரவாக்கத்துல நான் பாரிஸ்க்கு போறேன், மவுண்ட் ரோட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு கார் புக் பண்றேன்.
எனக்கு அது காட்டுது 400 காட்டுது. நான் அதுக்கு பதிலா அப்படியே பொடிநடையா நடந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி 25G மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சி போறேன். எனக்கு வந்து 15 ரூபா 16 ரூபா வருது. ம். அதிகபட்சம் 20 ரூபாய்க்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. டிக்கெட் வந்து 15 ரூபா டிக்கெட்டோ 20 ரூபா டிக்கெட்டோ நம்ம மவுண்ட் ரோட்ல போய் இறங்கிறேன். இப்ப நான் தனியார் வாகனம் எடுத்து போனா 400 ரூபா, நான் அரசாங்க பேருந்தை பயன்படுத்தினா 20 ரூபா. இப்ப இந்த 20 ரூபாயை கழிச்சிட்டு 380 ரூபா நட்டம்னா எப்படி இருக்கும்? எதுக்கு அரசாங்கத்துக்கு நட்டங்க 350 ரூபா அப்படின்னா அப்படி இருக்கும். அதைத்தான் இவங்க 1,74,000 கோடி வந்து அவர் முறைகேடு செஞ்சாருன்னு சொன்னாங்கல்ல. அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அலைக்கற்றைக்கான அந்த உரிமத்தை லைசன்ஸை முதலில் வருபவருக்கே முன்னுரிமைன்னு மிக குறைந்த விலைக்கு கொடுத்தாரு. அதிக விலைக்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அந்த வரி சுமையை அவன் எங்கே வந்து நம்ம மேல திணிப்பான்? ஒரு போன் பண்ணா ஃபர்ஸ்ட் செல்போன் வந்த காலத்துல ஒரே ஒரு முறை நீங்க வந்து போன் பண்ணீங்கன்னா அடி பிச்சுக்கிட்டு ஓடும். எஸ்டிடி காலும்பாங்க அந்த காலத்துல எல்லாம். 2000க்கு பின்னாடி பிறந்தவர்களுக்கு தெரியாது. ஏன்னா 2000 காலகட்டங்கள்ல தான் அந்த 99 98 காலகட்டங்கள்ல தான் செல்போன் அறியாது. செங்கல் கல் மாதிரியே இருக்கும், பெருசா இருக்கும். இந்த இன்கமிங் வருதுல, யாராவது கூப்பிடுறான்ல, அதுக்கு 6 ரூபா 50 காசு சார்ஜ், அவுட் கோயிங்கும் சார்ஜ், இன்கமிங்கும் சார்ஜ். முன்னாடி எல்லாம் மிஸ்டு கால் கொடுப்பாங்க சில பேர். மிஸ்டு கால் கொடுத்தா அவன் கூப்பிடணும்னு நினைப்பான். அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அது இந்த தலைமுறைக்கு தெரியாது. இப்போ 2K கிட்ஸ்ல பல பேருக்கு தெரியாது. அவன் செல்போன் பிறந்த பின்பு பிறந்தவனுக்கு தெரியாது. செல்போன் இல்லாத காலத்துல பிறந்தவங்க இருக்காங்கல்ல, இப்ப என்ன மாதிரி ஆள் இருக்காங்கல்ல. நான் செல்போன் இல்லாத காலத்துல முன்னாடி எல்லாம் குழந்தைங்க வந்து என்ன பண்ணும்னா திருவிழால காண போயிடும். மைக்கில் அறிவிப்பாங்க, ஒரு சிறுமி அழுது கொண்டிருக்கிறார், மஞ்சள் சட்டை போட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க முன்னாடி. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, புள்ள தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்குவேன், அதுவே அப்பனுக்கு ஒருத்தன்ட்ட வாங்கி இங்க வாங்க அங்கிள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நம்பரை சொல்லி அவனுக்கு போனை போடுன்னு சொல்லி அவன் எங்கேயா தேடிட்டு தெரியுமா, நீனே கூப்பிடு அப்படின்னு சொல்லி அதுவே பேசி அது வரைக்கும் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இதெல்லாம் தகவல் தொழில்நுட்ப புரட்சி. இது ஏற்படுத்தினதே இவருடைய நிர்வாகத்துல தான். சரி, இப்போ இவர் வந்து இந்த ஆடியோவால இவருக்கு விமர்சனம் இருக்குல்லங்க. இப்ப உங்களை பத்தி இப்ப நம்ம வேலை செய்யறோம், வேலை செய்யற கம்பெனில நம்ம என்ன செய்வோம், நமக்கு மேல இருக்கிறவங்களை பத்தி நமக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம காலையில லேட்டா வந்தோம் 10 நிமிஷம் திட்டுவாங்க, அது பெரிய இவ்வளவு அப்படின்னு தோணும். மனித இயற்கை தானே அது. இல்ல இவருக்கு அதனால ஏதாவது பாதிப்பு வருமா? ஒரு பாதிப்பு வராது. அவர் என்ன பேசிட்டாரு அதுல, என்னைய வந்து பார்க்க வரல, நான் ஜெயில இருக்கும்போது என் மனநிலை என்னவா இருக்கும் அப்படித்தானே பேசியிருக்கிறாரு. ஏதாவது ஒருத்தரை வீழ்த்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அந்த ஆயுதமாக இதெல்லாம் பயன்படுத்துறாங்க தனி மனித உரையாடல். இப்ப வந்திருக்குன்னா இது வந்து ஒரு ஆமா எலெக்ஷனை பயன்படுத்தி எலெக்ஷன் மூலமா ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணணும் ஆமா அப்படிங்கறதால அப்படித்தான் எப்பவுமே வரும். எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா உரிய நேரத்துல சினிமா ரிலீஸ் பண்ற மாதிரி தான், ஜனநாயகம் எப்ப ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க சென்சார் போர்டு முடிவு பண்ற மாதிரி இந்த மாதிரி ஆடியோ எப்போ ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா அது என்ன செய்வாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தரங்க வீடியோலாம் வெளியிடுவாங்க இந்த மாதிரி நேரத்துல. இதுல ஏடிஎம்கேக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா இந்த ஆடியோ வந்ததுல? இதோட அசிங்கமா அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க ஆடியோ வெளியாகிற போது தெரியும். அது எல்லா மனிதனும் வந்து அதாவது புரணி பேசுவதுன்னா என்ன, புறமுதுக்கு பின்னாடி பேசுவது. ஒரு மனிதன் இல்லாதப்ப 2 பேர் நீங்கள் நானும் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்க இந்த பக்கம் அங்கிட்டு போனோன்னா உங்களை பத்தி ஒருத்தர் குறை சொல்லிடுவார். 3வது நபர் இருந்தா 2வது நபர் வெளியேறணும்னு குறை சொல்லுவாங்க. யாரு தெரியுமா, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. இது மனித இயல்பு, சுவாமம். அது எல்லா காலத்திலையும் உள்ளது. இதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் உண்டாக்காது. ஆராசாவை வீழ்த்துவதற்கு இப்படி ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். யாரோ கூட இருக்கிறவங்க ரெக்கார்ட் பண்ணி இதை வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க பண்ணதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கா பிளான் பண்ணி பண்ணாங்க. இப்ப அங்க அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து சிலிண்டரு, பெட்ரோல் எல்லாம் விலை ஏறுறத பத்தி பேசியிருக்காரு. இவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இதை பத்தி மோடி அவர்கள் ஏன் பேசல? விஜய் பேசுனதுக்கு ஸ்டாலினே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க மோடிக்கு போயிட்டு நீங்க நல்ல வேலை வந்து ஈரான் அதிபர் ஏன் பேசலைன்னு நீங்க கேட்கலாம். ட்ரம்ப் அது சொல்லியிருக்கலாமே விஜய்க்கு வந்து. விஜய் அவர்கள் மட்டும்தான் இதை பேசியிருக்காங்க, மற்ற கட்சிகள் யாரும் இதை முதல்ல ஒரு பேசல. விஷயம் என்னன்னா, கூறுவார் இல்லாத பேச்சுமாங்க, அறிவு கூர்மை இல்லாத பேச்சுமாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த எரிவாயுன்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் வந்து விநியோகம் இருக்கு. கேஸ் ஏஜென்சி எல்லாமே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. பெட்ரோல் பங்கெல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மூலமாக வெளிநாடுகளில் இருந்துதான் அது வருது. எரிவாயுலாம் வந்து அப்படிதான் உற்பத்தி செஞ்சு வருது, வெளியில இருந்து தான் வாங்குறாங்க. இப்போ இது சர்வதேச உறவு இன்றைக்கு வந்து ஈரான் போர் நடக்கிற காரணத்தினால பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது வணிக சிலிண்டருக்கானது வந்து 2000 ரூபாய்க்கான சிலிண்டரை வந்து பிளாக்ல சில பேர் வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு 5500 ரூபா 6000 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறாங்க. பல டீ கடைக்காரன் அவன் 2 நாளைக்கு எரிச்சு அவன் 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு தான் நடத்திட்டு இருக்கான். அவனால நடத்த முடியல டீ கடையை.
சின்ன சின்ன வடை போட்டவங்களாம் ஒருத்தன் 5 ரூபாய்க்கு ரோட்டில் வடை போட்டுக்கிட்டே இருந்தான், திடீர்னு போனால் 10 ரூபா வடைங்கிறான், 10 ரூபாய்க்கு டீ விற்றவன் 15 ரூபாங்கிறான். அவனால தாக்கு பிடிக்க முடியல. கொஞ்சம் பேர் விறகு அடுப்பு வச்சு எரிக்கலாமான்னு யோசிக்கிறான். விறகை காணோம். மாநகரத்தில் எங்கே போய் விறகு சொல்லி விறகு போவாங்க, விறகு எடுக்க போவாங்கன்னு தெரியல. அதனால இது ஒரு சர்வதேச பிரச்சனை. ஆனா விஜய் என்ன பண்றாப்லன்னா, தனக்கு விவரம் இல்லைன்னு காட்டுறதுக்காக அறியாமையை வெளிப்படுத்துகிற விதமாக ஸ்டாலின் சார் என்ன ஆச்சு அப்படிங்கிறாப்ல. ஸ்டாலின் சாருக்கு அதிகாரமே இல்லை. பல பேருக்கு இப்பதானே சார் அதிகாரம் இல்ல, இப்ப எப்பவுமே இல்ல. மாநில அரசுக்கு இந்த எரிவாயு சம்பந்தமான விஷயங்களை தீர்மானிக்கிற அதிகாரமே இல்ல. இல்லாத நான் என்ன சொல்றேன், பசுமாடு இருக்கு, அது மடுவுல பால் கறக்குறாங்க. காளமாடை கூட்டிட்டு வந்து கொம்புல பால் கறந்து கொடுங்கன்னா எப்படி கொடுக்குறது? பசுமாட்டோட மடுவுல தான் பால் கறக்க முடியும், காளமாட்டு கொம்புல கறக்க முடியாது. யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? சம்பந்தமே இல்லாம ஸ்டாலின் சார், என்னையா ஸ்டாலின் சாரு, உனக்கு அரசியல் பண்ண தெரியலையா, அறிவு இல்லையா, விவரம் இல்லையா, உனக்கு ஒன்றும் விவரம் தெரியலையா, நீ வந்து தூங்குறியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியா, நீ பைத்தியமா இல்ல பைத்தியக்காரமா நடிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி சம்பந்தம் இல்லாம அவரு பேசுறாரு. உங்களுக்கு சிலிண்டர் கிடைச்சிச்சா? இதெல்லாம் மோடியை பார்த்து கேட்கணும், பாஜக அரசை பார்த்து கேட்கணும். வெளியுறவு கொள்கையில நீங்க கோட்டை விட்டீங்களான்னு கேட்கணும். ஆமா சார், அது 2 கட்சிகளையும் தான் சார் சொன்னார், மாநில அரசு இல்லையே. அவர் எப்பவுமே என்ன செய்யறாருன்னா, பாஜகவை மயில் இறகால் வருடி கொடுக்குறாரு. திமுக மேல அவர் என்ன செய்யறாரு, கொலைவெறி தாக்குதல் மாதிரி பேசுறாரு எப்பவுமே. அதாவது பூனை தன் குட்டியை கவுவதற்கும் எலியை கவுறதுக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? பூனை குட்டியை கவ்வும் போது செல்லமா கவுது, எலியை கவ்வும் போது என்ன பண்ணுது, செல்லமாவா கவுது, டபக்குன்னு உள்ளதுக்கு போட்டு முழிக்கணும், கடிச்சு கொதறி. திமுகவை கொதறி எடுக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக எதிராக பேசுறாரு. திமுக எதிராக பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு அரசியல்வாதி, இப்ப சீமான் இருக்காரு, திமுக மட்டுமா திட்டுறாரு? அண்ணா திமுக திட்டுவார்ல, எல்லாத்தையும் விமர்சிப்பார்ல. அரசியல்வாதினா நீ எல்லாத்தையும் விமர்சிச்சாதான் அரசியல்வாதி ஆக முடியும். நான் அந்த கண்டாக்டர் கண்ணு தாங்க பாப்பாரு, கண்டாக்டர் பல்லு தாங்க பாப்பாரு. இல்ல களத்துல நிக்கிறது யாரோ, நான் அவங்களதான் எதிர்த்து பேசுவேன் அப்படின்னு. அப்புறம் களத்துல வேற யாரும் நிக்கலையா? இப்ப 2 கட்சி தான் போட்டிக்கிட்டுதா, வேற கட்சியெல்லாம் போட்டிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை கடலுக்கு அடியில கொண்டு யாராவது புதைச்சு வச்சுட்டாங்களா? அவர் எதிர்கட்சி தலைவர், இன்னைக்கு வரைக்கும் அவர் தானே எதிர்கட்சி தலைவர். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்காரு. விஜய் முதலமைச்சராக கனவு காண்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே இருந்திருக்காரா இல்லையா? அவங்க களத்திலே இல்லைன்னா, எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல போய் திருச்சி கிழக்குல போய் நிக்கும் போது எம்ஜிஆர் சிலைக்கு பக்கத்துல எம்ஜிஆர் ஆயிடுவார். அப்ப நானே நாளைக்கு காலையில் கிளம்பி போறேன், பெரியார் சிலைக்கு பக்கத்துல இருந்தா நான் பெரியார் ஆயிடுவேனா? அண்ணா சிலைக்கு பக்கத்துல இருந்தா நான் அண்ணா ஆயிடுவேனா? யாராவது ஆக முடியுமா? அதுக்கு அறிவார்ந்த உழைப்பு வேண்டாமா? மக்கள் பணி செய்ய வேண்டாமா? எம்ஜிஆர் என்ன திடீர்னு முதலமைச்சர் ஆனாரு? சினிமாவில் நடிச்சதுனாலே முதலமைச்சர் ஆக்கினாங்க. அவர் காங்கிரஸ்காரராக இருந்தாரு. 1952ல தொடங்கி 72 வரைக்கும் ஏறத்தாழ 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பணியாற்றி இருக்கிறார். அவரு 72ல கட்சி ஆரம்பிச்சாரு. 5 ஆண்டு காலம் தீவிரமாக உழைத்து 77ல ஆட்சியை பிடிச்சாரு. 77ல இருந்து 87 வரைக்கும் 10 ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்தாரு. 87ல இறந்து போயிட்டாரு. அப்ப அவர் அரசியல் பயணங்க 52ல இருந்து 72 20 ஆண்டு காலம் திமுகவில் அரசியல் செய்திருக்கிறாரு. 5 ஆண்டு காலம் தனி கட்சி. 25 வருட அரசியல் அனுபவத்திலே தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் என்கிற இலக்கை அடைந்தார், அந்த உயரத்தை அடைந்தாரே தவிர திடீர்னு வந்து ஷூட்டிங்ல இருந்து பாதியிலே வந்தானாரு. ஷூட்டிங்ல கொஞ்சம் இருங்க, ஒரு சின்ன பிரேக் விட்டு நான் சிஎம் ஆயிட்டு வந்துறேன் அப்படின்னு வந்தாரு. இல்ல, சினிமாவை அவர் தவிர்த்து இனிமே நான் சினிமாவுக்கு நடிக்க போல, முழு நேரம் நான் அரசியல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்றாரு. அரசியல்ல ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவாரு? கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கான். கருத்து கணிப்புல என்ன சொல்றான்? ஒரு 5 இடம் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, ஒரு 5 எம்எல்ஏ வந்துட்டாங்க, 5 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணுவாரு? 10 எம்எல்ஏ வந்துட்டாங்க, 10 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ணுவாரு? சிஎம் ஆவாரா? 10 எம்எல்ஏ வச்சு ஆக முடியாதுல்ல. பெரும்பான்மை பெறணும்ல, நீங்க தனி பெரும்பான்மை பெறணும்ல. அவர் எப்படி பெறுவாரு? அவர் 5 பேர் எம்எல்ஏ இருந்தா கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான் எதிர்கட்சியா போய். அந்த பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ணுவாரு? அவருக்கு வந்து 20% வந்துருச்சு அல்லது 15% வந்துருச்சுன்னு ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க அவர் பேச்சுக்கு. அதை வச்சு என்ன பண்ணுவார்? அவரு சினிமா விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்? சினிமா வச்சு தான் அவருக்கு அப்புறம் இன்னொன்று பயங்கரமான ஒரு டுபாக்கூர் வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் 200 கோடி வாங்குறாரு. மொத்த சொத்து மதிப்பு 700 கோடி. இப்படிறாரு. இப்போ 3.5 பட சம்பளம் தானே அது? 3.5 பட சம்பளம் தான் அவர் சொத்தா? அப்ப அது பொய்யா இது பொய்யா? ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும். கல்யாண மண்டபத்தை விற்கிறாரு, அதை விற்கிறாரு. பொண்டாட்டி அவர் மேல அவருடைய மனைவி வழக்கு போட்டதே என்னன்னா, எனக்கான இதை கொடுக்கணுங்கிறக்காக தானே, எனக்கான பங்களிப்பை தரணுங்கிறக்காக தானே அவங்க வழக்கு போடுறாங்க. உன் கூட வாழ முடியாது என்னால, எனக்கான பங்கு பிரிச்சு கொடு, எனக்கு என் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுன்னு தானே நினைக்கிறாங்க. நீ பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது
நான் இவருக்கு அப்பனுக்கு நான் கடன் கொடுத்துருக்கேன், எங்க அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்கேன், பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்கேன், பூரா 8 கோடி 10 கோடியா கொடுப்பாங்க. இது என்ன பாக்கெட் மணியா? 10 கோடி 20 கோடிலாம். அவர் ரொம்ப உத்தமமான ஒரு விஜய். ஒரு கார் டிரைவருடைய மகனுக்கு கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க. மரணா பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது சொல்றாங்க அவன் பினாமியா இருக்கான். என்ன என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்க. கேட்டா மத்த மாற்று அரசியலை வந்து நாங்க அப்படியே புரட்டி போடுறதுக்காக வந்திருக்கோம். பூரா கட்சிக்காரன் பூரா சீட்டு கேட்கறவன்ட்ட பூரா 5 கோடி ரூபா கேட்டிருக்காங்க கட்சிக்கு. 5 கோடி ரூபா செலவழிக்க முடியுமா? இல்லாட்டினா சீட்டு கிடையாது கட்சிக்கு வந்து நீங்க பணத்தை கட்டு நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம், தேர்தல் செலவுகள்லாம் நாங்க பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. முதல் நாள் இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் சீட்டு கொடுக்கறதுல மிகப்பெரிய குழப்பம் நிகழ்ந்திருக்கிறது. சொந்த கட்சிக்காரனுக்கு சீட்டு கொடுக்க முடியல பல பேருக்கு. 106 பேர் வெளி கட்சிக்காரனை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க தாவேக்கால. வேறு வேறு கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் வந்து தாவேக்காவுடைய சின்னத்துல போட்டிடுறாங்க. அப்போ 106 பேருக்கு வெளியில இருந்து கொடுக்குறீங்கன்னா உங்க இடத்துல அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர்கள் இல்லையா? கட்டமைப்பு இல்லையா? உங்க கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு உன்னால கொண்டு போக முடியும்னு பல கேள்விகள் இருக்குல்ல. எப்படி வந்து அவர் வந்து வாரத்துல 2 நாள் தான் வெளியில வருவாரு, வந்துட்டு அவர் வந்து திமுக குற்றச்சாட்டு சொல்லிட்டா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வாக்காளர்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே விஜய் ரசிகர்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் மொத்தமும் விஜய் ரசிகர்களா? இல்ல வாக்காளர்களில் ஒரு சிறு பகுதி விஜய் ரசிகர்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால அவர் ஒரு ஒரு பகல் கனவாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இப்ப திருச்சி, பெரம்பூர் 2 தொகுதியில நிக்கிறாரு. இப்ப 2 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி சார்? அதாவது ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதிகமான ரசிகர்கள் வந்து பெரம்பூர் ஊரில் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அவர் சொந்த சாதி கிறிஸ்தவ வெள்ளாளர் சாதி வந்து திருச்சி கிழக்கில் இருக்காங்க, 30% வரைக்கும் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த 2 கணக்கையும் வைத்து கொண்டு தான் அவர் போட்டியிடுறார். வேற என்ன கணக்கு இருக்கு? அதாவது சாதி வெறி மத வெறி மாதிரி ரசிக வெறியே ஒரு கையில் வச்சிருக்கிறார். பாஜகவுக்கு ஒரு மத வெறி இருக்கு, சில கட்சிகளுக்கு சாதி வெறி இருக்கு. சசிகலாவுக்கு ராமதாஸுக்கு என்ன இருக்கு? சாதி இருக்கு. பின்னாடி சில கட்சிகளுக்கு ஊழல் வெறி இருக்கு. ஊழல்ங்கிறது அதிகாரத்துக்கு போன அத்தனை பேருக்குமானதுல. பாஜக வந்து அதிகமாக தேர்தல் நிதியை பெற்ற கட்சி இந்தியாவிலேயே அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப் த ரெக்கார்ட்ல பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. பிரதமர் ஃபண்டுல வர்ற நிதியிலேயே பல நிதி வந்து கணக்கு காட்டப்படலைன்னு இருக்கு. பாஜக மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. யாரு மேல இல்ல? அதிகாரத்துக்கு போன அத்தனை பேர்களையும் கிராமத்துல தான் சொல்லுவான். தேனடைய வந்து எடுக்கிறவன் புறங்கைய நக்காம இருப்பானா அப்படின்னு கேட்பான் கிராமத்துல. அந்த மாதிரி அதிகார மையத்துக்கு போன அத்தனை பேர் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ஊழல் இருக்கிறது உண்மைதானே சார்? ஊழல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ நடக்கிறது இல்லைங்க. நம்ம பூரா தாசில்தார் ஆஃபீஸுக்கு போறோம், நான் 1 வாரம் கழிச்சு வர வேண்டிய சர்டிபிகேட் உடனே வேணும்னு சொல்லி 500 ரூபா கொடுத்தாதான் ஊழல். எல்லார்ட்டையுமே அது இருக்கிறது. விஜய் கணக்கு காட்ட மறுக்கிறாருல, 1.5 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சார்ல, அவரும் ஊழல் வச்சேன்னா விஜய் என்ன தூய சக்தின்னு அவர் சொல்லிக்கிறாரு தானே. மத்த கட்சிகள் இருக்கவங்களும் அந்த சொத்து விவரத்தெல்லாம் காட்டலையே சார்? எல்லாரும் இவரு காட்டிட்டாரா? முழுசா காட்டிட்டாரா? இவரு காட்டலன்னு வச்சுங்க சார். இவங்களுக்கு கொடுக்குற அப்புறம் என்ன ஒரு மாற்று அரசியல்வாதி? அவங்க மாதிரி ஒரு ஆள் தான் இவருன்னு நீங்க தானே சொல்றீங்க நீங்களே. இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வருமானத்தை மறைத்தாரு. புலி படத்துல வந்து அவர் வந்து வாங்கின காசை விட அவர் மறைச்சாரு, அரசாங்கத்துக்கு கணக்கு காட்ட மறைச்சாருன்னு கோர்ட்ல வந்து வழக்கு போட்டு 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் தவறே செய்யலைன்னு சொல்லல, நீங்க குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நீங்க அதை சொல்லாம இருக்கிறதுனால அந்த பணத்தை நான் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு நீதிமன்றத்துல போய். அப்ப இவர் என்ன புரட்சி செஞ்சிருவார்? அவர் வந்து அவர் முகம்பாக்க முண்டி அடிச்சு மூச்சு திணறி செத்தவனுக்கு துக்க வீட்டுக்கே அவர் போக மாட்டேங்கிறாரு. யார் வீட்டு கட்சி கல்யாணத்துக்கு போயிருக்காரா? திருவான்மியூர்ல திரிஷாவோட ஜோடியா வந்து இறங்கினாரு. கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணம், சினிமா தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்துக்கு போற விஜய் யார் வீட்டு கட்சிக்காரன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரா? சாமானியர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாரா? நாங்கெல்லாம் ஏழைகள், சாமானியர்கள் கட்சி நடத்துறாங்கிற ஸ்டார் ஹோட்டல்ல தான் ஒரு நல்ல வேட்பாளர் இது வெளியிட முடியுது. பொதுமக்களில் ஒருவனாக தன்னை கருதி கொள்கிற எளிமை இருக்கிறதா உன்னிடத்துல? ஒண்ணுமே இல்லையே. நல்ல கண்ணு மறைஞ்சப்ப அவர் போறாரு, அந்த மரணத்துக்கு போறாரு விஜய், கூட்டம் வரல. டிஜிபி அலுவலகத்துக்கு போறாரு, கூட்டம் வரல. திருவான்மியூர் திருமண விழாவுக்கு போறாரு, கூட்டம் வரல. இங்கெல்லாம் ஏன் கூட்டம் வரல? இங்கெல்லாம் உனக்கு யாருக்குமே தகவல் சொல்லல, கூட்டம் வரல. ஏன் திருச்சி கிழக்குல கூட்டம் வருது? நீ செட்டிங் பண்ணிருக்க, இத்தனை மணிக்கு விமானம் வருது, இந்த வழியா தான் வர்றாரு, நம்ம கட்சிக்காரங்க போனோம், இந்த இடத்துல வரவேற்கணும், இந்த இடத்துல ஊர்வலம் போகணும், இந்த இடத்துல கூடணும், எம்ஜிஆர் சிலைக்கிட்ட நிப்பாரு, இந்த இடத்துல ஆட்களை திரட்டணும், வாகனத்தை அனுப்பி அவன் கட்சிக்காரன் நற்பணி மன்றம், மக்கள் மன்றம் 50 பேருக்கு தகவல் சொல்லி ஒரு இடத்துல குவிக்கிற. ஒரு தெருவுக்குள்ள எல்லாரையும் குவிச்சா கூட்டமா தான் இருக்கும். உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒரு பக்கம் சரிந்து விட்டது சாய்ந்து விட்டதுன்னு சொல்லுவியா? ரங்கநாதன் தெருவில் போனா கூட்டமா தான் இருக்கு. ஏன் கூட்டமா இருக்கு? நம்ம விரும்புற ஜவுளி கடை பூரா ஒரே தெருவில் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்து தான் சார் மத்த கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? யாரு பயப்படுறா? யாருக்கு கூட்டம் வரல?
விசிகா மாநாடு போட்டா கூட்டம் வருது. அவர் சினிமா நடிகர் இல்லைங்கிறதுனால டிவி காரன் வந்து லைவ் போட மாட்டான், நேரில் போட மாட்டான், மாநாட்டில் பேசுறத மட்டும் போடுவான் டிவியில. எல்லா கட்சிக்கும் கூட்டம் வருதுங்க. பல 2 கோடி பேர் வாக்களித்தால் தான் ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆக முடியும். இது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சரா இருக்கிறான்னா அந்த கட்சியில பல கோடி வாக்காளர்கள் இருக்கிறான்னு அர்த்தம். ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறான்னா பல கோடி பேர். அப்ப கூட்டங்கிறது என்ன? ஒரு இடத்துல கூட்டத்தை குவிப்பது அல்ல, ஒரு மைதானத்துல குவிப்பது அல்ல. ஒரு 200 பேர் கூட வேண்டிய இடத்துல வந்து ஒரு தெருவுக்குள்ள போய் 5000 பேரை திரட்டுவதன் மூலமாக தமிழ்நாடு வசப்பட்டு விட்டது, நாங்கள் தமிழ்நாட்டை கைப்பற்றி விட்டோம்னு இவங்களா சொல்றாங்க கேமரா வச்சு. உண்மை வந்து அந்த தெரு தான் தமிழ்நாடா? ரங்கநாதன் தெரு தான் டி நகர், மொத்த டி நகருமா? ரங்கநாதன் தெருங்கிறது டி நகர்ல ஒரு தெரு, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த சென்னையே ரங்கநாதன் தெருவா கூட்டமா இருக்கிறனால? அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? தன்னைத்தானே ஏமாற்றி கொடுக்கிறார்களா? கூட்டம் வருதுன்னா யாருக்கு கூட்டம் இல்ல? கூட்டம் வராமலா இவ்வளவு மாநாடுகள் நடத்துறாங்க? இப்ப எத்தனையோ மாநாடுகள் திமுக நடத்துது. கூட்டம் வராமலா இருக்கு? மோடி வந்தாரு, கூட்டம் இல்லையா? எல்லாருக்குமே பைசா கொடுத்தா சார் கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. சரி, ஏதோ சினிமா நடிகனா வேடிக்கை பார்க்க வரீங்க, பைசா கொடுத்தா சினிமா பார்த்துட்டு இருப்பான் எல்லாரும். பைசா கொடுக்கறதுன்னு என்னங்க? சினிமா நடிகனை வேடிக்கை பார்க்க வர்றாங்க, முதல் கட்ட கட்சியில வர்றான். இவங்களுக்கு பைசா கொடுக்கலன்னா நேரடி பணம் கொடுக்கல, வாகனம் ஏற்பாடு செய்யறாங்கல்ல, வரவனுக்கு போனா வாகனம் ஏற்பாடு செய்யறாங்கல்ல, அது செலவு பண்ணி தான் கூட்டத்தை கூட்ட முடியும். திடீர்னு அப்படி கூட்டம் வரும். நம்ம வீடுகள்லாம் நம்ம வீட்டில் விசேஷம் வைக்கிறோம், ஒரு கல்யாணம் வைக்கிறோம். ஒரு சொந்தக்காரர் திருநெல்வேலியில் இருக்காரு, ஒரு ஆள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு, ஒரு ஆள் சேலத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, ஒருத்தர் 4 பேர் மெட்ராஸில் இருக்காங்க. எல்லாரும் எப்படி ஒரு மண்டபத்தில் சந்திக்கிறோம்? இத்தனாம் தேதி முகூர்த்த நாள், இத்தனை மணிக்கு கல்யாணம் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம இன்விடேஷன் கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அவன் டிக்கெட்டை போட்டு ரயிலில் ரிசர்வ் பண்ணி அல்லது கார் வச்சுருந்தானா கார் எடுத்துட்டு எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சி வர்றான்ல, ஒரு இடத்துல கூடுறதுனால நம்ம சொந்தக்காரங்க மட்டுமே அன்னைக்கு 1000 பேர் இருக்கான் அந்த மண்டபத்துல மாதிரி இருக்குல்ல. அது மாதிரிதான் கட்சிக்காரனும். இன்னைக்கு தலைவர் வர்றாரு, மாவட்டம் வர்றாரு, இன்னைக்கு நடிகர் வர்றாரு, அவர் தலைவர் வர்றாரு, இந்த இடத்துல கூடணும்னு எல்லாத்துக்கும் நீ மெசேஜ் அனுப்பி தகவல் அனுப்பி நீ ஆளை திரட்டுற. அப்ப என் சொந்தக்காரன் மட்டும் மண்டபத்துல இருக்கனால நான் மட்டும் தான் இந்த உலகத்திலே பெரிய ஆளா, அந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றதா? அப்படி கிடையாது. அது மாதிரிதான் இருக்கும். இது ஒரு மாய தோற்றம். சினிமா நடிகர்களுக்கு ஒரு கூட்டம் வரும். நயன்தாரா போய் நகை கடை திறக்கிறதுக்கு சேலத்துக்கு போனாங்க, திடீர்னு வந்து 50,000 பேர் திரண்டான். அப்போ நயன்தாரா தான் தமிழ்நாட்டின் அடுத்த புரட்சி தலைவியா? தமிழ்நாட்டை ஆள்வதற்கு பிறந்திருக்கிறார்கள், அடுத்த பெரிய தலைவி அவங்க தானா? சொல்ல முடியாதுல்ல. கூடுவார்கள் கலைவார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மெரினாவில் கூடுறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூடுறான், அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அப்புறம் ஊருக்கு கூடுவார்கள் கலைவார்கள், அவ்வளவுதான். கூட்டத்தை வைத்துலாம் அரசியலை நிர்மாணிக்க முடியாது. உங்களோட டைம் ஒதுக்கி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.